கொஞ்ச நாளைக்கு முன்ன நீயா நானால இந்த டாக் லவ்வர்ஸ் அவங்களுக்கும் நாயை வெறுப்பவர்கள் அவங்களுக்கும் ஒரு ஈவெண்ட் செக்மெண்ட் நடந்தது. அதை பார்த்துட்டு பல பேர் எங்க வீட்டுல நாயை வளர்க்கணும், வளர்க்கறது தப்பா அப்படின்னு சில பேரும், நாயை வளர்க்காதீங்க, வளர்க்கறதா உங்க வீட்டுக்குள்ள வளர்ங்க, தெருவில் வளர்க்காதீங்கன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. சரி, படத்தோட ரிவ்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இவன் நாய் பக்கம் போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நாயை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் தான் எக்கோ. EKO, எக்கோ. இது மலையாளத்தில் வெளிவந்த படம். சென்ற ஆண்டு வெளிவந்து மெகா ஹிட் ஆன படங்கள்ல ஒரு படம். மலையாளத்துல அப்படிதான் வந்தா அவங்களுக்கு பிளாப் ஆகிறது ரீசன் தவிர ஹிட் ஆகிறதுக்கு ரீசன் தேவையில்ல. அதனால எக்கோ என்பது சென்ற ஆண்டு வந்த படம். இந்த படத்துக்கு என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிஷ்கிந்தா காந்தம் அப்படின்ற ஒரு படம் சென்ற 2 ஆண்டுகள்ல வந்தது. அது ஒரு மெகா ஹிட் படம். அந்த படம் வரும்போதே இயக்குனர் சொன்னது என்னவென்றால், நான் மொத்தமா 3 படம் எடுக்க போறேன், 3 படமுமே மிருகத்தை அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிஷ்கிந்தா காந்தம்ல குரங்கு அடிப்படையில இருந்தது. அவருடைய அடுத்த படமாக எக்கோ, EKO, எக்கோ. இந்த படத்துல நாய்களை மட்டுமே வச்சு ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. மனுஷன் ஒரு 1.25 மணி நேரம் படங்க. ஒட்டுமொத்த படத்துல ஒரு 10 பேர் தான் வராங்க. ஒட்டுமொத்த படத்துல அப்புறமா ஒரு 10 நாய், ஒரு பைனாக்குலரு, ஒரு 2-3 வீடு, ஒரு டீ கடை, 4-5 பேரு காஸ்டியூம் பாத்தீங்கன்னா லுங்கி, அவ்வளவுதான். இந்த படத்துல மொத்த செலவே அவ்வளவுதான். ஆனா லாபம் பாத்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறா லாபத்தை பார்த்துட்டாங்க. சரி, படத்துடைய கதை என்னன்னா, ஒருத்தர் டாக் பிரீட், நாய்களை வளர்க்கிற டாக் பிரீட் பண்ற ஒருத்தர் இருப்பாரு. அவரை தேடி பல பிரச்சனைகள் வரும், அல்லது அவர் எங்க இருக்காருன்னு தேடி நேவில இருந்து தேடுவாங்க, போலீஸ்ல இருந்து தேடுவாங்க, கடன் கொடுத்தவன் தேடுவான், அவங்க சேர்ந்து பல பிரச்சனைகளுக்கு தேடுவான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அவருடைய மனைவி வந்து மலேசியால இருந்து வந்தவங்க அவங்க மனைவியா இருப்பாங்க. ஒரு மலையில இருப்பாங்க. அவங்க கிட்ட பல்வேறு கோணங்கள்ல பல பேர் கேட்பாங்க, எங்க உங்க புருஷன், எங்க உங்க புருஷன். அதே மாதிரி அவர் சின்ன சின்ன பிளாஷ்பேக் இருக்கும், அவரு எப்படி வந்து அவங்கள திருமணம் பண்ணாருன்ட்டு. இந்த படத்துடைய ஒரு லைன் கதை என்னன்னா, ஒருத்தவன் தலைமறைவா இருக்கான். அவனை தேடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவன் நாய்களோட உதவியோட சேர்ந்து எப்படி தப்பிக்கிறான், அல்லது நாய்களுக்கும் அவருக்கான உறவு என்ன, அந்த மலேசிய பெண்மணிக்கும் அவனுக்குள்ள உறவு என்ன அப்படிங்கிறது. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சது அந்த மலேசியால இருந்து வந்த அந்த பெண்மணி. அதுக்கப்புறம் இந்த பெண்மணியை பார்த்ததுக்காக வந்திருக்கிற ஒரு இளைஞர். அந்த இளைஞருடைய கதாபாத்திரம் என்ன, யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, இந்த படத்துல கதை என்னதான் அப்படின்ற மாதிரி பல்வேறு விறுவிறுப்புகள் இருந்தாலும் நம்ம நினைப்போம், பாதியே தெரியுண்டா இந்த கிளைமாக்ஸ்க்கு, என்ன இந்த கிளைமாக்ஸ்ல யாரு குற்றவாளின்னு தெரியுண்டா அப்படின்றது நினைப்போம். நீங்க ஜட்ஜ் பண்ணி இருந்தா கூட அதற்கான காரணங்கள் அப்படின்னு அவங்க சொல்றத ஜட்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நுண்ணியமாக நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் இதுதான் அதுக்கான காரணமோ அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்துல பைனாக்குலர், சும்மா ஒரு 2 சீன் தான் ஒரு பைனாக்குலர், அதோடைய ரீசனிங்கும் ரொம்ப அருமை. நம்மளுடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில கவனிக்க வேண்டியது என்னன்னா, தம்பிகளா, ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹீரோ வேணும், இல்ல நல்ல லொகேஷன் வேணும், அது மட்டும் இல்ல தேவையில்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல கான்செப்ட் இருந்தாவே எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு மலையாள திரையுலகத்தில் வெளிவந்த இந்த வெக்கோ படமும் ஒரு சான்று. அனைவருக்கும் வாழ்த்து.